நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்வோம், திரும்பிக் கொள்வோம். சங்கீதம் 146, 146ஆம் சங்கீதம் 7வது வசனம். அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார், பசியாய் இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார், கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலை ஆக்குகிறார். கட்டுண்டவர்களை, கட்டப்பட்டவர்களை, கட்டப்பட்டு கிடக்கிறவர்களை கர்த்தர் என்ன செய்கிறார்? விடுதலையாக்குகிறார். சத்தியவேதம் தெளிவாய் பார்க்கிறோம். கட்டுண்டவர்களை, கட்டப்பட்டவர்களை, கட்டப்பட்டு கிடக்கிறவர்களை கர்த்தர் என்ன செய்கிறார்? விடுதலையாக்குகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள். பிசாசு ஜனங்களை பல விதங்களிலே அவன் கட்டி வைத்திருக்கிறான். வியாதினாலே, சாபத்தினாலே, தரித்திரத்தினாலே, நோய்களினாலே, பிழி சூனிய மந்திரவாத மாந்திரிக வேலைகள், மருந்து வேலைகள், செய்வனைகள், இவைகளினாலே அநேக ஜனங்களை பாருங்க கட்டி வைத்திருக்கிறதை இன்றைக்கு இந்த உலகத்திலே நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, நீங்கள் தெளிவாய் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அது என்ன? ஜனங்களை துன்பப்படுத்துகிறது கர்த்தர் கிடையாது. ஜனங்களை வியாதியாக்குகிறது கர்த்தர் கிடையாது. ஜனங்களை கட்டி வைக்கிறது கர்த்தர் கிடையாது. மக்கள் பாருங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆண்டவன் தான் எங்களை சோதிக்கிறாரு, கடவுள் தான் எங்களை இப்படி சோதிக்கிறாரு, கடவுள் ஏன் தான் எங்களை இப்படி சோதிக்கிறாரு எங்களுக்கு தெரியல, கடவுள் தான் எங்களுக்கு இந்த வியாதியை கொடுத்துருக்கிறாரு, கடவுள் தான் எங்களுக்கு இந்த கஷ்டத்தை கொடுத்துருக்கிறாரு, கடவுள் தான் எங்களுக்கு இப்படி என் கையை காலை அப்படி விளங்காம போட்டு வச்சுக்கிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் மக்களுடைய அபிப்பிராயம், மக்களுடைய எண்ணங்கள் இருக்கிறது. முற்றிலும் இது பிசாசுடைய பொய் என்பதை நீங்கள் சத்தியவேதத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். முற்றிலும் இது பிசாசுடைய பொய். சத்தியவேதம் தெளிவாய் சொல்லுகிறது, கட்டு உண்டவர்களை, கட்டப்பட்டவர்களை, கட்டப்பட்டு கிடக்கிறவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் விடுதலையாக்குகிறார். ஆகவே மேல கவனியுங்கள். கட்டுகிற பிசாசு வேறே, கட்டவிழ்கிற கர்த்தர் வேறே. பிசாசு கட்டி வைத்திருக்கிறார், ஜனங்களை கர்த்தர் கட்டவிழ்த்து விடுகிறார். ஆகவே ஒருவேளை சில காரியத்தினாலே நீங்கள் கட்டப்பட்டு கிடக்கலாம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்கள் இடம் கொடுக்கும் பொழுது, இயேசுவே எனக்காக கல்வாரி சிலுவையிலே மரித்தீர், அடக்கம் பண்ணப்பட்டீர், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தீர், என்னுடைய பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே நீர் அடிக்கப்பட்டீர், என்னுடைய அக்கிரமங்களுக்காக நீர் நொறுக்கப்பட்டீர், என்னுடைய மீறல்களுக்காக நீர் நொறுக்கப்பட்டீர். ஆண்டவரே, என்னுடைய பாவத்தை எல்லாம் சுமந்து தீர்த்திருக்கிறீர், என்னுடைய வியாதி எல்லாம் சிலுவையில் சுமந்து தீர்த்திருக்கிறீர், என்னுடைய சாபத்தை எல்லாம் சிலுவையில் சுமந்து தீர்த்திருக்கிறீர். ஆண்டவரே, என்னுடைய பலவீனங்கள் எல்லாம் சிலுவையில் சுமந்து தீர்த்திருக்கிறீர். ஆண்டவரே, அதை இன்றைக்கு நான் விசுவாசிக்கிறேன். என்னுடைய பாவங்களை மன்னியும், என்னுடைய அக்கிரமங்களை மன்னியும், என்னுடைய மீறுதல்களை மன்னியும், இந்த ரத்தத்தினால் என்னை கழுவும், என்னை சுத்திகரியும், என்னுடைய பிள்ளையா ஏற்றுக்கொள்ளும், என்னை இந்த சாபத்திலிருந்து விடுதலையாக்கும், இந்த கட்டப்பட்டிருக்கிற இந்த கட்டிலிருந்து என்னை அவிழ்த்து விடும், வாழவையும் என்னுடைய கண்ணீரை துடையும் என்று இயேசு கிறிஸ்துவுக்கு அழைப்பு கொடுக்கும் பொழுது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மெய்யாகவே உங்களை அந்த கட்டிலிருந்து விடுதலை ஆக்குவார், அந்த பிசாசின் கிரியையிலிருந்து விடுதலை ஆக்குவார். சத்தியவேதம் சொல்லுகிறது, பிசாசின் கிரியைகளை அழிக்கவே தேவகுமாரன் வெளிப்பட்டார் என்று. ஆகவே பிசாசின் கிரியையிலிருந்து விடுதலை ஆவதற்கு ஒரே வழி இயேசு கிறிஸ்து தான். சத்தியவேதம் சொல்லுகிறது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார், நானே வழியும், நானே சத்தியமும், நானே ஜீவனுமாய் இருக்கிறேன். இயேசுதான் வழி. பாவ மன்னிப்புக்கு இயேசுதான் வழி. வியாதி சுகமாவதற்கு இயேசுதான் வழி. மோட்சலோகத்துக்கு பரலோகம் செல்வதற்கு இயேசுதான் வழியாக இருக்கிறார். ஆகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் உங்களுடைய நல்வாழ்வுக்காக, உங்களுடைய வெற்றிக்காக, உங்களுடைய சரீர சுகத்துக்காக, உங்களுடைய மீட்புக்காக, உங்களுடைய நல்வாழ்வுக்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களுடைய கண்ணீரை யாவையும் துடைப்பார், உங்களை வாழ வைப்பார், உங்களுடைய குடும்பத்தை வாழ வைப்பார், உங்களுடைய குடும்பத்தை கட்டி எழுப்புவார், நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள். ஆமென். வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 45வது அதிகாரம் 3வது வசனம். உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற. கடந்த பல வாரங்களாக நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதற்கான இந்த சத்தியத்தை நாம் ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனைகளிலே நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். இதிலே முன்னுரையாக சில காரியங்களை நாம் பார்த்தோம். பிறகு நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதற்கான பொதுவான சில காரியங்களை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். தனிப்பட்ட விதத்திலே தேவன் ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அழைப்பு இருக்கிறது. அதை நாம் ஜெபித்து நாம் தேவ பிரசன்னத்திலே அமர்ந்து கர்த்தரிடத்திலே கேட்டு
நாம் அதை கண்டுபிடிக்க வேண்டும். கண்டுபிடித்து அதற்கு நேராக ஓடி வந்து கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிற அந்த அழைப்பை என்ன செய்ய வேண்டும்? நிறைவேற்றி முடிக்க வேண்டும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அழைப்பு இருக்கலாம். நாம் அதை குறித்து பார்த்துக் கொண்டு வரவில்லை. நாம் பொதுவாக சில காரியங்களை பார்த்துக் கொண்டு வருகிறோம். தேவன் பொதுவாக நாம் எல்லாரையும் எதற்காக அழைத்திருக்கிறார் என்கிற இந்த சத்தியத்தை நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். இதிலே ஏற்கனவே 16 காரியங்களை நாம் பார்த்திருக்கிறோம். 16வது காரியமாக நாம் எதை பார்த்தோம் என்று சொன்னால், பரிசுத்தமாய் வாழ்வதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? பரிசுத்தமாய் வாழ்வதற்காக, தூய்மை வாழ்வு வாழ்வதற்காக, தூய வாழ்வு வாழ்வதற்காக நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதுல அநேக காரியங்களை நாம் பார்த்தோம். கடந்த வாரத்திலே பரிசுத்தமாய் வாழ்வதற்கு சில வழிகள், சில வழிமுறைகளை நாம் பார்த்தோம். பரிசுத்தமா வாழ்றது ரொம்ப கடுசா இருக்கு பாஸ்டர் அப்படின்னு பாருங்க மக்கள் சொல்றாங்க. பரிசுத்தமா வாழ்றது கடுசெல்லாம் கிடையாது, ஈஸி தான். சத்தியத்தை கவனிச்சா ஈஸி தான். அதுக்குரிய பாருங்க சில காரியங்களை எடுத்து உங்களுக்கு சத்திய விதத்திலே நான் தெளிவாக காண்பித்தேன். ஓகே, இன்றைக்கு 17வது காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். 17வதாக நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால், வாசிப்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 17வது வசனம். அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதி இருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நாம் எல்லாருக்கும் தகப்பனானான். நாம் எல்லாருக்கும் தகப்பன் ஆனால் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவனுக்கு முன்பாக. அப்ப 17வதாக நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால், இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். புரிகிறது? இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைப்பதற்காக நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? அழைக்கப்பட்டிருக்கிறோம். எதை அழைப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். எல்லாரும் கரங்களை வைத்து சொல்லுவோம். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைப்பதற்காக நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். ஆமென். பக்கத்துல இப்படி சொல்லுங்க சந்தோஷமா. இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைப்பதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆமென். அழைப்பே அதுதான். அழைப்பே அதுதான். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைப்பதற்காக என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? அழைக்கப்பட்டிருக்கிறோம். இப்ப அடுத்த கேள்வி என்னன்னா, இல்லாதவைகளை எப்படி அழைக்க முடியும்? இல்லாதவைகளை அழைப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனக்கு விளங்குது பாஸ்டர். ஓகே, கரெக்ட். ஆனா இல்லாததை எப்படி அழைக்க முடியும்? இருக்கிறத தானே அழைக்க முடியும். உங்க பிள்ளை நினைக்குது, பேரை சொல்லி கூப்பிடுறீங்க வான்னு, இருக்கிறதால கூப்பிட முடியும், இல்லாத ஆளை எப்படி கூப்பிட முடியும்? ஆனா சத்தியம் சொல்லுகிறது, இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைப்பதற்காக என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப இல்லாதவைகளை எப்படி அழைக்க முடியும்? இருக்கிறவைகளை தானே அழைக்க முடியும். இல்லாதவைகளை அழைத்தோம் என்று சொன்னால் நம்மளை பைத்தியக்காரன் சொல்லிடுவான். ஏற்கனவே கிறிஸ்தவனாவே ஒரு மாதிரி சொல்றாங்க. நீங்க இதுல இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கணும்னா பைத்தியக்காரன் சொல்லிட மாட்டானா பாஸ்டர்? நம்மள சத்தியவேதம் தெளிவாய் சொல்லுகிறது, இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவனுக்கு முன்பாக நாம் எல்லாருக்கும் அவன் அப்பாவாயானான், தகப்பனாயானான். ஆமென். அவன் அப்பா. ஆபிரகாம் எதுக்கு அப்பா? இல்லாதவைகளை
இருக்கிற வேலை போல அழைப்பதற்கு அவன் தான் நமக்கு அப்பா மாதிரி என்ன செய்யறான் இருக்கிறான் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. எனவே இல்லாத ஒன்றை எப்படி அழைக்க முடியும், இருக்கிறவைகளை தானே அழைக்க முடியும் என்ற ஒரு எண்ணம் உங்களிலே சிலருக்கு ஏற்படலாம், உண்டாகலாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கவனியுங்கள். இல்லாதவைகள் என்றால் அல்ல, கவனிச்சிட்டே வாங்க. இல்லாதவைகள் என்றால் இல்லாதவைகள் என்கிற மாத்திரத்திலே அது இல்லவே இல்லை என்ற அர்த்தம் கிடையாது. மறுபடியும் சொல்றேன், கவனிங்க. இல்லாதவைகள் என்றால் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவனுக்கு முன்பாக நாம் எல்லாருக்கும் தகப்பனானான். அப்ப இல்லாதவைகளை அழைக்கணும். இல்லாதவைகளை அழைக்கணும் என்ற மாத்திரத்துல அது இல்லவே இல்லை என்று அர்த்தம் கிடையவே கிடையாது. அது இருக்குது. எங்க இருக்குது? ஆவி மண்டலத்திலே இருக்கிறது. ஸ்பிரிச்சுவல் ரெல்ம், ஆவி மண்டலத்திலே, ஆவிக்குரிய மண்டலத்திலே அது என்ன செய்கிறது? சரிங்க பாஸ்டர், ஆவி மண்டலத்தில் இருக்குன்னா அந்த ஆவி மண்டலம் முதல்ல எங்க இருக்கா சொல்லுங்க எனக்கு. அது ஃபிளைட் ஏறி போயிட்டு வரணுமா, ஹெலிகாப்டர்ல ஏறி போயிட்டு வரணுமா? இதோ எல்லாரும் தெரியுங்களா? அந்த ஸ்பிரிச்சுவல் ரெல்ம், ஆவி மண்டலம் அது எங்க இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி வருகிறது. ஆவி மண்டலம் என்பது எங்கேயோ இல்ல, இங்கதான் இருக்குது. இந்த மாம்ச கண்ணுக்கு சில காரியங்கள் தெரியல, ஆனா இந்த தொடு தூரத்திலேயே என்ன செய்கிறது? இந்த மாம்ச கண்ணுக்கு தெரியல, ஆனால் ஆவி மண்டலத்திலே, ஆவிக்குரிய உலகத்திலே அது என்ன செய்கிறது? ஸ்பிரிச்சுவல் ரெல்ம், ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு, ஆவிக்குரிய வேர்ல்டு, அதுல என்ன செய்கிறது? ஆவி மண்டலத்திலே அது இருக்கிறது. இன்னும் எனக்கு விளங்கலையே. இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவனுக்கு முன்பாக நாம் எல்லாருக்கும் தகப்பனானா. அப்ப இல்லாதவைகளை அழைக்க முடியாதான தேவன் நம்ம அழைச்சிருக்கிறாரு. அப்ப இல்லாததை எப்படி அழைக்கிறது? இருக்கிறத தான் அழைக்க முடியும். இல்லாத அழைக்கிறதுனா எனக்கு புரியலையே மாஸ்டர் அப்படின்னா உங்களுக்கு இதை விளங்கிக் கொள்ள முடியாத ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன், கவனிங்க. இதை சொன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்குல்ல. உங்க வீட்டுல ஒரு நீங்க நாய் வளர்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்க வீட்டுல ஒரு நாய் வளர்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த நாய்க்கு பேரு டாமி. நான் பேரு அந்த நாய்க்கு பேரு டாமி. வரீங்களா? இப்ப டாமிய காணோம், டாமிய காணோம். உடனே நீங்க என்ன பண்ணுவீங்க? உடனே என்ன பண்ணுவீங்க? போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்களா? ஏ டாமி 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 என்ன செய்வீங்க? கூப்பிடுவீங்க. நீங்க கூப்பிட்ட உடனே அது எங்க இருந்தாலும் சரி பறந்தடிச்சுட்டு ஓடி வந்து வாழாட்டிட்டு முன்னால என்ன செய்யும்? நீக்கும். இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, நீங்க இப்ப இருக்கிற நாயை கூப்பிட்டீங்களா, இல்லாத நாயை கூப்பிட்டீங்களா? அதை யோசிச்சு போச்சு. இருக்கிற நாயை தான் கூப்பிட்டீங்க, இல்லாத நாயை தான் கூப்பிடல. அது எங்கேயே இருக்குது, அப்படித்தானே? உங்க கண்ணு முன்னாலே இல்ல, உங்க மாம்ச கண்ணு முன்னாலே இல்ல, அது எங்கேயே இருக்குது. எங்க இருக்குது? சில சமயம் கட்டில் கடியில படுத்திருக்கலாம், வீட்டுக்குள்ளேயே. சில சமயம் பீரோ கடியிலேயே படுத்திருக்கலாம், அல்லது தெரு முனையில் அங்க எங்கேயா இருந்துகிட்டே இருக்கலாம். நீங்க இல்லாத நாயை கூப்பிடல, இருக்கிற நாயை தான் கூப்பிட்டீங்க. ஆனா உங்க கண்ணு முன்னால இல்ல, அது எங்க என்ன செய்யுது? இருக்குது. கர்த்தர் சொல்றாரு, உனக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களும் இருக்குது, ஆவி மண்டலத்தில் இருக்குது. இல்லாதவைகளை கூப்பிட்டால் வந்துடும். இல்லாதவைகளை அழைக்கிற தேவன், இல்லாதவைகளை இருக்கும்படியாக அழைக்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் சொன்னா அது இல்லவே இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. அது இருக்குது. அது என்ன செய்கிறது? இருக்குது. இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைப்பதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற மாத்திரத்துல அது இங்கே இல்லவே இல்லை என்று அர்த்தம் கிடையாது. அது இருக்கிறது. எங்கே இருக்கிறது? ஆவி மண்டலத்திலே இருக்கிறது. சரி, எதெல்லாம் ஆவி மண்டலத்தில் இருக்குது? சரீர சுகம் அது ஆவி மண்டலத்திலே இருக்கிறது. ஐஸ்வர்யம் அது ஆவி மண்டலத்திலே இருக்கிறது. நன்மைகள் அது ஆவி மண்டலத்திலே இருக்கிறது. வெற்றி அது ஆவி மண்டலத்திலே இருக்கிறது. பிள்ளைகள் அது ஆவி மண்டலத்திலே இருக்கிறது. நீடியாயில் அது ஆவி மண்டலத்திலே இருக்கிறது. நமக்கு தேவையான சகல விதமான ஆசீர்வாதங்களும் இந்த ஆவி
ஆவி மண்டலத்திலே இருக்கிறது, உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் கல்வாரி சிலுவையின் மூலமாக அதை சம்பாதித்து இந்த ஆவி மண்டலத்தில் என்ன செய்திருக்கிறார்? வைத்திருக்கிறார். இப்ப நம்முடைய வேலை என்னன்னா, இப்ப நம்முடைய அழைப்பு என்னன்னா, ஆவி மண்டலத்தில் இருக்கிறவைகளை விசுவாசத்தினாலே என்ன செய்ய வேண்டும்? அழைக்க வேண்டும். அப்படி சொல்றது கவனிங்கள். இப்ப நம்முடைய அழைப்பு என்னன்னா, இப்ப நம்முடைய வேலை என்னன்னா, ஆவி மண்டலத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்களை, ஆவி மண்டலத்தில் வைக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலே அழைக்க வேண்டும். இருக்கிறீங்களா? இல்லாத நாய் எப்படி அழைச்சிங்களோ அது எங்க இருக்குது? இல்லவே இல்லைன்னு சொன்ன உடனே அது இல்லவே இல்லைன்னு அர்த்தம் கிடையவே கிடையாது. அது எங்கே இருக்குது? அது அங்கேயே யாரு கூட பேசிக்கிட்டு இருக்காங்க, யாரு கூட விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க, சின்ன பிள்ளைங்க கூட. நீங்க கூப்பிட்ட உடனே, பேரை சொல்லி கூப்பிட்ட உடனே வேகமா வாலாட்டி முன்னால வந்து நீக்குது. அதை போலதான் எல்லா ஆசீர்வாதங்களும் இருக்கிறது, எல்லா நன்மைகளும் இருக்கிறது. நமக்கு தேவையான ஐஸ்வர்யம், நமக்கு தேவையான ஆசீர்வாதம், நமக்கு தேவையான வெற்றி, நமக்கு தேவையான நன்மைகள், நமக்கு தேவையான எல்லா பாருங்க ஆசீர்வாதங்களும் இந்த ஆவி மண்டலத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. இப்ப நம்முடைய வேலை என்ன? நம்முடைய அழைப்பு என்ன? அந்த மாம்ச கண்ணுக்கு தெரியாதவைகளை என்ன செய்ய வேண்டும்? அழைக்க வேண்டும். ஒரு பெரிய வேலை கடவுள் நம்ம கொடுத்திருக்கிறார். வாய் உம்முன்னு வச்சுக்கிட்டு இருக்கிறது அது சரி கிடையாது. அது ஊரெல்லாம் போய் தேவையில்லாத பேசிக்கிட்டே இருக்கிறது அது சரி கிடையாது. வீட்டில் உட்காந்து வேதத்தை வாசித்து இதுக்குள்ள ஆழமா போய் நல்லா அந்நிய பாசத்து நிறைந்து ஜெபித்து, இப்ப விசுவாசத்தினாலே இந்த ஆவி மண்டலத்திலே வைக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்களை என்ன செய்ய வேண்டும்? அழைக்கணும். என்ன செய்யணும்? கூப்பிடணும். என்ன செய்யணும்? கூப்பிடணும். நீங்க கூப்பிட்டீங்கன்னா அது வரும். நீங்க அழைத்தீங்கன்னா அது நிச்சயமா என்ன செய்யும்? வரும். விசுவாசத்தினாலே அழைக்கும் போது அவைகள் சரீர மண்டலத்திலே வந்து என்ன செய்ய ஆரம்பிக்கும்? பலிக்க ஆரம்பிக்கும். அது இருக்குது. நீங்க அழைச்சீங்கன்னா இந்த சரீர மண்டலத்துக்கு, இந்த காண்கிற உலகத்துக்கு அது என்ன செய்ய நிச்சயமாக வரும். ஆமென். மறுபடியும் இந்த வசனத்தை நாம் வாசிப்போம். ரோமர் 4 அதிகாரம் 17 வசனம். அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லாருக்கும் தகப்பனானான். எல்லாருக்கும் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன். எல்லாம் சொல்லுங்க. இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன். என்ன தேவன்? இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன். எல்லாம் இருக்கிறீங்களா? இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, தான் விசுவாசித்தவருமாய் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவனுக்கு முன்பாக. யாருக்கு முன்பாக? யாருக்கு முன்பாக? இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவனுக்கு முன்பாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய தேவனுக்கு சத்திய வேதத்திலே பல நாமங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏலோஹிம், எல் ஷடாய், எபனேசர், யெகோவா ராஃபா, யெகோவா நிசி, யெகோவா ஷம்மா, யெகோவா சபயோத், யெகோவா ரோகி, யெகோவா ஷம்மா, யெகோவா சபயோத். இப்படி பாருங்க, இம்மானுவேல், இயேசு, இப்படி நம்முடைய தேவனுக்கு பல நாமங்கள் சத்திய வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுல ஒரு நாமம் என்ன நாமம் தெரியுமா அவருக்கு? இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன். இதான் அவருடைய பேரே. உங்களுக்கு பேர் இருக்காது. அதுதான் அவருக்கு பேரே. இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன். உங்க தேவனுக்கு என்ன பேரு? இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன். பைத்தியம் பிடிச்சிருந்த ஆளுகளுக்கு கேட்டாங்க, என்னையா பேரு? இவ்வளவு பெரிய பேரு. ஒரு ஷார்ட்டான ஆளுநர் இருக்கவனா? இப்ப நான் ஒரு இடத்துல வந்துருச்சு, ஜூ ஜா ஜே அப்படி வந்துருச்சு. வச்சுக்கிட்டாங்க பசங்க தான் போய் மாத்திக்கிறாங்க.
பெயர் மாத்திர ஆபீஸ் மதுரைக்கு போனா அங்க நிக்கிறான் பசங்க, சின்ன பசங்க நிக்கிறாங்க. ஏன்னா எனக்கு பேர் பிடிக்கல சார், ராசி இல்லை சார், அதனால ஜி ஜோ ஜான் வச்சுக்கலாம் அப்படி மாத்த வந்துருக்கு. அதுக்கு ஒரு ஃபீஸ்க்கு கேட்குறாங்க, ரைட் போ மாத்திக்க அப்படி கொடுக்குறாங்க. எல்லாம் இருக்கிறீங்களா? அப்படி தேவனுக்கு என்ன பேரு? இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன். எனவே நாமும் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறபடினாலே, எல்லாம் கவனிங்க, நாம் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறபடினாலே அவரை போலவே நாமும் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்க என்ன செய்ய வேண்டும்? கற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாரும் இருக்கீங்களா? அப்பாவை போலவே பிள்ளை இருக்கணும். நீங்க யார் மாதிரி இருக்கீங்க? அப்படிதான் இருக்கிறீங்களா? உண்மையாவே என்னன்னா தலைக்கிறீங்க வீட்டுக்குள்ள நின்றுக்கிட்டு. உண்மையாவே யோசிச்சு பாருங்க, செக் பண்ணி பாருங்க. உங்களை உங்க வீட்டுக்குள்ள நின்றுக்கிட்டு உண்மையாவே கத்துற மாதிரி தான் அழைக்கிறீங்களா? இல்ல என்ன அழைக்கிறீங்க? போய் சொல்லாம சொல்லுங்க. அவரை போலவே நாமும் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல என்ன செய்ய வேண்டும்? அழைக்க வேண்டும். ஆமென். அவரை போல இருக்கணும். வீட்டுல பையன் இருக்கிறான், அவங்க அப்பா ட்ரெஸ் போடுறத பாக்குறான், பார்த்துட்டே இருந்த உடனே அவங்க அப்பா ஆபீஸ் போன உடனே அவங்க அப்பா ட்ரெஸ் தூக்கி போட்டுக்கிறது, அவங்க அப்பா டை எடுத்து கடிக்கிறது, கோட்டை எடுத்து போட்டுக்கிறது. அவங்க அம்மாவுக்கு தெரியாமே போட்டு வந்து அவங்க அம்மா மடி நிற்கிறது. அம்மா எப்படி மாதிரி அதே அப்பா அப்படிங்க அப்படியே நான் மகிழ்ச்சிருந்தீங்க, எல்லா சந்தோஷம் தெரியும். அப்படியே உங்க அப்பா மாதிரியே இருக்கணும். எல்லாரும் இருக்கீங்களா? நான் சொல்லுகிறேன், அவரை போலவே நாமும் இருக்கணும். அவரை போலவே நாமும் இருக்கணும். தேவையில்லாததெல்லாம் அழைக்கக்கூடாது, கண்ட காரியத்தை அழைக்கக்கூடாது, தேவையில்லாத காரியத்தை என்ன செய்யக்கூடாது, வாயை திறந்து கூப்பிட்டு இருக்கக்கூடாது. அவரை போலவே அழைக்கணும். எதை அழைக்கணுமோ அதை என்ன செய்யணும்? அழைக்கணும். ஆமென். அப்ப அவர் யார்? அவர் யார் என்றால் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன். இப்ப நான் யாரா இருக்கணும்? அவரை போலவே இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற குமாரனாக குமாரத்தியாக என்ன செய்ய வேண்டும்? நான் இருக்க பகல் எப்படி சொல்லுங்க, நீங்க இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கணும். அப்பா மாதிரி இருக்கணும். புலிக்கு பிறந்தது பூனையாகுமா அப்படின்றாங்க நம்ம ஊர்ல. அப்பா மாதிரி அப்படின்னு செய்யணும். அவர் எப்படி செயல்படுறாரோ, அவர் எப்படி கிரியை செய்யறாரோ அது மாதிரி நாமளும் என்ன செய்யணும்? இருக்க வேண்டும். சத்திய வேதத்திலே ஒரு உதாரணம் எடுத்து காமிக்கிறார். ஆதியாகமம் சத்திய வேதத்திலே ஆதியாகமம் முதல் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம், பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டு இருந்தார். வாசிப்போம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டு இருந்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருளுமாயிருந்தது. எங்கு பார்த்தாலும் இருள், எங்கு பார்த்தாலும் ஒழுங்கினம், எல்லாம் சீர்கெட்டு கிடக்கிறது, ஒழுங்கு கெட்டு கிடக்கிறது, அழகு கெட்டு கிடக்கிறது. எங்கு பார்த்தாலும் வெறுமையா இருக்குது, எம்டி, ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே. சில வீட்டுக்குள்ள நீங்க போனீங்கன்னா வீட்டுக்குள்ள என்ன இருக்காது? ஒண்ணுமே இருக்காது. அதுதான் சொல்லிட்டு வரேன். இப்ப இந்த விஷயத்துக்கு வரேன், கவனிங்க. சில வீடுகளுக்கு போனீங்கன்னா உள்ள என்ன இருக்காது? ஒண்ணு இருக்காது. இருக்க வேண்டிய அளவுக்கு தேவையான பொருட்கள், அவசியமான பொருட்கள் கூட என்ன செய்யாது, வீட்டுல இருக்காது. அதெல்லாம் எப்படி கொண்டு வர்றது வீட்டுக்குள்ள? அதனாலதான் அதை எடுத்து சொல்லிட்டு வரேன். அதை எப்படி உள்ள கொண்டு வர்றது? ஒண்ணுமே இல்லாத வீட எப்படி நிரப்புறது? எப்படி? ஒண்ணு இல்லையா? அந்த ஒண்ணு இல்லாதத எப்படி நிரப்புறது?
வீட்டுல சமாதானமே இல்லையா? எப்படி சமாதானத்துல நிரப்புறது? வீட்டுல சாப்பிடுறதுக்கு உணவு பொருள் இல்லையா? இல்லாத எப்படி நிரப்புறது? அதான் சொல்லிட்டு வர்றேன். உங்க விஷயத்தை பத்தி தான் பேசிட்டு வர்றேன். இருக்கிறீங்களா? அப்படி பக்தியில வழிகிறத பத்தி பேசல. உங்க ஃபேமிலியை பத்தி, உங்க குடும்பத்தை பத்தி, உங்க வாழ்க்கையை பத்தி பேசல. இல்ல கவனிங்க, எங்கு பார்த்தாலும் இருள், எங்கு பார்த்தாலும் ஒளிமீனம், எங்கு பார்த்தாலும் வெறுமை. இப்ப கர்த்தர் என்ன பண்ணுகிறார் என்றால், கர்த்தர் என்ன பண்றாருன்னா வெளிச்சத்தை அழைக்கிறார். வெளிச்சமே வா, வெளிச்சமே வா. ஒழுங்கை அழைக்கிறார், நிறைவை அழைக்கிறார். அங்க வெளிச்சம் இல்ல, அங்க ஒழுங்கு இல்ல, அங்க நிறைவு இல்ல, எந்த பொருள் இல்ல, ஒண்ணு இல்ல, அப்படி கிடக்குது. இப்ப கர்த்தர் என்ன பண்றாரு? வெளிச்சத்தை கூப்பிடுறாரு, வெளிச்சத்தை அழைக்கிறாரு, ஒழுங்கு அழைக்கிறாரு, ஆமென், நிறைவை அழைக்கிறாரு. அவர் அழைத்த உடனேயே வெளிச்சம் உண்டானது. அதான் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், அது உண்டாயிற்று. வெளிச்சம் நல்லது என்று கண்டார். எல்லாம் பாருங்க, சீர்கட்டு கிடக்குது, அழகு கட்டு கிடக்குது, ஒழுங்கு கட்டு கிடக்குது. இப்ப கர்த்தர் என்ன செய்யறாரு? ஒழுங்கு படுத்துறாரு, எல்லாம் சீர்படுத்துறாரு. அடுத்து பாருங்க, அங்க ஒண்ணும் இல்ல பொருட்கள், மனுஷன் வாழ்றதுக்கு தேவையான எதுவுமே அங்க இல்ல. கர்த்தர் பாருங்க, ஒண்ணு ஒண்ணா பாருங்க சிருஷ்டிக்கிறாரு, ஒண்ணு படைக்கிறாரு, ஒண்ணா அழைக்கிறாரு. எங்கு பார்த்தாலும் என்ன செய்து விட்டது? நிறைவு உண்டாகிவிட்டது. ஆகவே அவருடைய பிள்ளைகளாகி நாமும் வெளிச்சத்தை அழைக்க வேண்டும், ஒழுங்கை அழைக்க வேண்டும், நிறைவை அழைக்க வேண்டும், சரீர சுகத்தை அழைக்க வேண்டும், ஆமென், ஐஸ்வர்யத்தை அழைக்க வேண்டும், செழிப்பை அழைக்க வேண்டும், சமாதானத்தை அழைக்க வேண்டும், நன்மைகளை அழைக்க வேண்டும், வெற்றியை அழைக்க வேண்டும், நீடி ஆயுளை அழைக்க வேண்டும், எல்லா ஆசீர்வாதங்களையும் என்ன செய்ய வேண்டும்? அழைக்க வேண்டும். உட்காந்து உட்காந்துருக்குள்ள வீட்டுல தலையில துண்டை போட்டுட்டு எல்லாரும் இருக்கிறீங்களா? சில ஆட்கள் இப்படி தட்டி கூப்பிட்டா கூட அவங்க என்ன செய்யாது, அப்படியே மிதந்து 3ஆவது வனத்துக்கு போயிட்டாங்க. எங்க போயிட்டாங்க? 3ஆவது வனத்துக்கு போயிட்டாங்க. சில ஆட்கள் தனியா மட்டும் விட்டுறக்கூடாது, தனியா விட்டு ஆபத்து. எங்க போவாங்கன்னே அங்கே உட்கார்ந்து இருப்பாங்க. அவங்களுடைய மனது, எண்ணங்கள், ஆவி எங்க போயிடுது? எங்கேயோ போயிடுது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள், கவனியுங்கள். வீட்டுக்குள்ள சமாதானம் இல்லையா? சண்டை சச்சரவா இருக்குதா? ஒரே போராட்டமா இருக்குதா? ஒரே பிரச்சனையா இருக்குதா? ஒரே அடிதடியா இருக்குதா? ஒரே கலவரமா இருக்குதா? என்ன பண்ணலாம்? 10 பேருக்கு லட்சம் எழுதி போட்டு நீங்க ஜெபம் பண்ணுங்க, நீங்க ஜெபம் பண்ணுங்க, அக்கா தீர்க்கதரிசி அக்கா நீங்க ஜெபம் பண்ணுங்க. எல்லா தீர்க்கதரிசி அக்காவும் ஜெபம் பண்ணிட்டாங்கல்ல, ஜெபம் பண்ணி ஒன்றும் நடக்கல. சொல்றது உண்மை. நீங்க கூப்பிடாம சமாதான வீட்டுக்குள்ள வராது. வியாதியா இருக்க வீட்டுல பிள்ளைக்கு வியாதி, மூத்த பிள்ளைக்கு வியாதி, அடுத்த பிள்ளைக்கு வியாதி, புருஷனுக்கு வியாதி, நமக்கு வியாதி, மனைவி வியாதி சொல்றாங்களா? என்ன பண்ணலாம்? சுகத்தை அழைக்கணும். அதான் கவனிங்க, இது லேசான ஒரு விஷயம் கிடையாது, சும்மா லேசா எடுத்துட முடியாது. கர்த்தர் அவரை போலவே உண்டாகி இருக்கிறார், அவருடைய சாயலை போல, அவருடைய ரூபத்தினுடைய தேவன் நம்மை உண்டாகி இருக்கிறார். அவருடைய பிள்ளைகள் நாம். அவர் எப்படி இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைத்தாரோ, அழைத்ததெல்லாம் கொண்டு வந்தாரோ, இதை போலதான் வீட்டுக்குள்ள எதெல்லாம் இல்லையோ, வீட்டுக்குள்ள உங்களுக்கு எதெல்லாம் தேவையோ, அதை எல்லாவற்றையும் நீங்கள் விசுவாசத்தினாலே அழைக்க வேண்டும். விசுவாசத்தினாலே அழைத்து அதெல்லாம் செய்ய ஒவ்வொன்றாக கொண்டு வர வேண்டும். என் வீட்டுக்குள்ள சமாதானத்தை அழைக்கிறேன், என் வீட்டுக்குள்ள சுகத்தை அழைக்கிறேன், என் வீட்டுக்குள்ள ஐஸ்வர்யத்தை அழைக்கிறேன், என் வீட்டுக்குள்ள செழிப்பை அழைக்கிறேன், என் வீட்டுக்குள்ள இருக்கிற வெறுமைகள் நீங்குவதாக, என் வீட்டுக்குள்ள இருக்கிற தரித்திரங்கள் நீங்குவதாக, என் வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லா கடன் பிரச்சனைகள் நீங்குவதாக இயேசுவின் நாமத்தினாலே. அந்த கந்து வட்டி பிரச்சனை, அந்த கடன் பிரச்சனை, அந்த லோன் பிரச்சனை, அந்த நகை கடன் பிரச்சனை இயேசுவின் நாமத்தினாலே அது நீங்குவதாக. என் வீட்டுக்குள்ள ஐஸ்வர்யங்கள் உண்டாவதாக.
பேசிக்கிட்டீங்களா? கற்றுக்கொள்ளுங்கள் சத்தியத்தை. ஓன்னு உட்காந்து அழுதுனாப்ல இதை நடந்துன்னு நினைக்கிறோம். நம்ம மக்களுடைய கிறிஸ்தவ மக்களுடைய ஒரு என்ன தெரியுமா? நம்ம அழுதுச்சா கடவுள் மனம் இறங்கி இறக்கப்பட்டு இதை ஒன்று செஞ்சிருவாரியா. இப்படியே போயிடுச்சு 10 வருஷம். கற்றுக்கொள்ளுங்கள சும்மா லேசா சொல்லல, ரியலா சொல்றேன். நம்ம அழுதுச்சோம்னா இதே ஆண்டவர் நோக்கி கெஞ்சிட்டோம்னா கத்தர் ஏதோ ஒன்று பண்ணிடுவார் அப்படின்னு நினைக்கிறாங்க மக்கள். தவறு. தேவன் வார்த்தையிலே எல்லாவற்றையும் எழுதி கொடுத்து விட்டார். இப்ப வேதத்தை அதிகமாய் வாசித்து 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 சத்தியத்தை கற்றுக்கொண்டு கர்த்தாவே இந்த பிரச்சனைக்கு என்ன, இந்த பிரச்சனைக்கு என்ன பதில், இந்த பிரச்சனைக்கு என்ன பதில் ஆண்டவர், நான் என்ன பண்ணணும் ஆண்டவரே, நீங்க எல்லாவற்றையும் செஞ்சு முடிச்சிட்டீங்க கல்வாரி சிலுவையிலே, இனிமேல் ஒன்றும் செய்ய போறது கிடையாது, எல்லாவற்றையும் சம்பாதித்து வைத்துட்டீங்க கல்வாரி சிலுவையில் ஆசீர்வாதங்களை. இப்ப நான் என்ன பண்ணணுமோ அதை பண்ணுனா அது வரும், அது நடக்கும். ஆமென். இப்போ உட்கார்ந்து கெஞ்சிறதை விட்டுட்டு அழுகிறதை விட்டுட்டு ஆண்டவரே மனம் இறங்கும் அப்படின்னு கத்தி உருள்றதை விட்டுட்டு இப்ப என்ன பண்ணணும்? நான் செய்ய வேண்டியதை செய்யணும். நான் என்ன செய்யணும்? வீட்டுக்குள்ள சமாதானம் இல்லையா, சமாதானத்தை அழைக்கணும். இயேசுவின் நாமத்தினாலே என் வீட்டுக்குள்ள சமாதானத்தை அழைக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே சரீர சுகத்தை வீட்டுக்குள்ள அழைக்கிறேன். ஐஸ்வர்யத்தை வீட்டுக்குள்ள அழைக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஆஸ்பத்திரி செலவுகள் நிறுத்தப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே, மெடிக்கல் செலவுகள் நிறுத்தப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. என் சம்பாத்தியம் எல்லாம் ஆஸ்பத்திரிக்கு போக கூடாது, என் சம்பாத்தியம் எல்லாம் மெடிக்கல் ஷாப்புக்கு போக கூடாது. ஆமென். விசுவாசத்துல என்ன செய்யணும்? பேசணும். உட்கார்ந்து இருக்கிறனால இவனா அவ்வப்போது கிடையாது, 10 பேர்கிட்ட போய் சொல்லிட்டு வரனால இவனா அவ்வப்போது கிடையாது. நீங்க என்னைக்கு வாயை திறந்து சொல்றீங்களோ அன்னைக்கு தான் ஏதாவது ஒன்று நடக்கும். வீட்டுக்கு வந்து காலம் வச்சு வச்சு நான் ஜெபம் பண்ணிருக்கேங்க. ரைட்டு, சந்தோஷம்னா பாஸ் வீட்டுக்கு வர்றாரு, காலம் வச்சு ஜெபம் பண்றாரு, கை நீட்டி ஜெபம் பண்றாரு. அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்றீங்க? அது ரொம்ப முக்கியம். அது ரொம்ப முக்கியம். ஊழியக்காரர்கள் எதுக்கு வர்றாங்க வீட்டுக்கு? உங்க விசுவாசத்தை தூண்டி விடுறதுக்கு. ஆமென். விளக்கு மங்கி எரியுது, அந்த திரியை லேசா அப்படி தூக்கி விடுறதுக்கு வர்றாரு. புரிஞ்சு விளங்குதா? திரி அப்படி மங்கி எரியுது, அப்படியே ஒன்றும் முடியல, லேசா அப்படி திரி தூக்கி விட்டா நல்லா எரியுது. அதுக்குதான் பாஸ்ட் வர்ற. விசுவாசத்தை அப்படி தூண்டி விடுறதுக்கு. அந்த விசுவாசத்தை யாரும் ஆப்ரேட் பண்ணணும், யாரும் செயல்படுத்தணும், நீங்க தான் செயல்படுத்தணும். அப்ப சபைக்கு எதுக்கு வர்றோம்? விசுவாசத்தை கத்துக்கொள்றதுக்கு. அப்ப சபைக்கு நான் வர்றதா ரொம்ப முக்கியமே தவிர பாஸ்ட் வீட்டுக்கு வர்றது அவ்வளவு ரொம்ப முக்கியம் கிடையவே கிடையாது. நான் போய் சபைக்கு வசனத்தை கேட்கணும், சத்தியத்தை கேட்கணும். இப்படிப்பட்ட சத்தியங்களை கேட்டு இப்படிப்பட்ட சத்தியங்களை கற்றுக்கொண்டு நான் வாயை திறந்து பேசினா, நான் வாயை திறந்து அழைச்சா அது வரும். ஆமென். வரும். பிள்ளை இல்லையா, பிள்ளையை அழைக்கணும். இயேசுவின் நாமத்தினாலே எனக்குரிய பிள்ளை இந்த ஆவி மண்டலத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. அதை சுதந்திரிக்கிறேன், அதை எடுத்துக்கொள்கிறேன், அதை கூப்பிடுறேன் இயேசுவின் நாமத்தினாலே. என் வீட்டுக்குள்ள பிள்ளையின் சத்தம் கேட்கிறது இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். பிள்ளையின் சத்தம் கேட்க ஆரம்பிக்கிறது, மகிழ்ச்சியின் சத்தம் என் வீட்டுக்குள்ளே உண்டாகிறது. நின்றுகிட்டு விசுவாசத்துல வைராக்கியம் என்ன செய்ய ஆரம்பிக்கணும்? கூப்பிட ஆரம்பிக்கணும், பேச ஆரம்பிக்கணும், அழைக்க ஆரம்பிக்க. இயேசுவின் நாமத்தினாலே இந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய இருள்கள் நீங்குவதாக, வெளிச்சம் உண்டாவதாக. இந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா ஒழுங்கினங்கள், சண்டைகள், சச்சரவுகள் எல்லாம் நீங்குவதாக. இயேசுவின் நாமத்தினாலே இந்த வீட்டுக்குள்ளே ஒழுங்கு உண்டாவதாக, அமைதி உண்டாவதாக, இளைப்பாறுதல் உண்டாவதாக, சமாதானம் உண்டாவதாக, மகிழ்ச்சி உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினாலே என் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா குறைவுகள் நீங்குவதாக. இயேசுவின் நாமத்தினாலே என் வீட்டுக்குள்ளே நிறைவு உண்டாகட்டும். ஆமென். ஒண்ணு இல்ல நீ சட்டி தூக்கிலாம் காமிக்குது புருஷன். அமைதியா இருக்கீங்க எல்லாரும். சட்டி தூக்கிட்டு மூஞ்சி இடிக்கலாம் தெரியுது. மூஞ்சி நடக்கிறதா சொல்றேன். என்ன இருக்கு அவங்க காமிக்கலாம் தெரியுது. சட்டி மேல கைய வச்சு, அந்த அரிசி பானை மேல கைய வச்சு, அந்த சமையலறையில் நின்றுக்கிட்டு அந்த புளி டப்பா மேல கைய வச்சு, இந்த ஜீரக டப்பா மேல கைய வச்சு, பெரிய பெரிய டப்பாலாம் வச்சிருக்கீங்களே வீட்டுல,
மொத்தமா கைய வச்சு இயேசுவின் நாமத்தினாலே நிறைவு உண்டாவதாக, இயேசுவின் நாமத்தில் நிறைவு உண்டாவதாக, இயேசுவின் நாமத்தில் நிறைவு உண்டாவதாக. களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், ஆலைகளிலே திராட்சரசம் புரண்டு ஓடும் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. உடைய வார்த்தையின் பிரகாரம் நான் சொல்லுகிறேன், இயேசுவின் நாமத்தினாலே நிறைவை அழைக்கிறேன். ஆமென். சொல்லுங்க சொல்லுங்க, சொன்னா கண்டிப்பா செய்யும், நடக்கும். அவரை போலவே நீங்க உண்டாக்கப்பட்டிருக்கிறீங்க. இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவனுக்கு முன்பாக. ஆமென். அழைச்சீங்கன்னா கண்டிப்பா இயேசுவின் நாமத்துல என் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய தீமைகள் வெளியேறுவதாக, நன்மைகளை வீட்டுக்குள்ள நிறைந்திருப்பதாக இயேசுவின் நாமத்தினாலே. வீட்டுக்குள்ள எங்க பார்த்தாலும் தீமைகள் எல்லாம் அகலட்டி இயேசுவின் நாமத்தினாலே நிறைவு என்ன செய்யட்டும் வீட்டுக்குள்ள. நீங்க அழைச்சீங்கன்னா, நீங்க கூப்பிட்டீங்கன்னா விசுவாசத்தினால கண்டிப்பா என்ன செய்யும். கூப்பிட்டு பார்த்து வரல, அதுக்கு பதில் கடைசி சொல்ல போறேன். முடிவில் கடைசியில் சொல்லியிருக்கேன், அதை சொல்ல முடியும். ஏன்னா சந்தை வந்துடும், அதுக்குள்ள அதெல்லாம் வந்துடும், ஒரு மைண்டில் வந்துடும். கூப்பிட்டு பார்த்து மாஸ்டர் வரலையே, என்ன பண்ணுறது, ஏன் வரல, எதுக்கு வரல, என்ன காரணத்தினால வரல. இப்போ தப்பு ஏன் மேலே அவரும் இல்லையா, வாக்குத்தத்தம் போய் சொல்லுதா, கருத்து போய் சொல்கிறாரா, அப்போ நீங்கள் பிரசனம் பண்ணுறது பொய்யா, இப்பெல்லாம் வந்துடுது கேள்வி இல்லையா. அதுக்கு நான் பதில் கடைசியில் சொல்கிறேன். இதனால் மைண்டை வைங்க. இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைப்பதற்காக நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம், அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் தேவை, அதை என்ன செய்யணும், அழைக்க வேண்டும். எல்லாரும் இருக்கீங்களா? சில சமயங்கள்ல வேற ஏதாவது அழைக்கிறோம். நல்லா கவனிங்களே, நல்லா கவனிங்களே. இந்த சீஷர்கள்லாம் படகுல போயிட்டு இருக்கிறாங்க. படகுல மார்க்கெட் 4 வாசிக்கிறோம் இல்லையா, அன்னைக்கு ரிட்டீட்ல கூட அதை வாசிக்கணும் இல்லையா, போயிட்டு இருக்கிறாங்க. இன்னும் மூழ்கல, என்ன செய்யல, மூழ்கிட்டாங்களா? இயேசு தூங்கிட்டு இருக்கிறாரு, 12 சீசர்கள் அங்க இருக்கிறாங்க. கடல் கொந்து நிக்குது, காற்று வீசுது. மூங்கிட்டாங்களா? மடிஞ்சு போயிட்டாங்களா? மடிஞ்சு போயிட்டாங்க. செத்து போயிட்டாங்களா? இவங்க ஆண்டவரை எழுப்பி, ஆண்டவரே நாங்கள் மடிந்து போகிறது குறித்து உங்களுக்கு கவலை இல்லையா? இன்னும் மடிஞ்சே போகல, ஆனா எதை பேசுறான். இப்படித்தான் இன்னைக்கு சில கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. லேசான சூடா இருக்கும், காய்ச்சல் கொதிக்குது, லேசான நினைச்சு எனக்கு என்னமோ ஒரு மாதிரியா பண்ணுது, நீங்க உடனே கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் நினைச்சுருக்கீங்க, ஒண்ணுமே ஆகலப்பா, இன்னும் ஒண்ணுமே ஆகாததான் என்ன செய்யற வாய் திறந்து அதைத்தான் சொல்ல வரேன். கூப்பிடுறேன் இல்லையா, அதெல்லாம் கூப்பிட தெரியுது, ஆனா இது மட்டும் விளங்க மாட்டேங்குது. எது? ஆசீர்வாதத்தை கூப்பிடுங்க, சரீர சுகத்தை கூப்பிடுங்க, வெற்றியை கூப்பிடுங்க, நீதியாய கூப்பிடுங்க, சமாதானத்தை கூப்பிடுங்க, விளங்க மாட்டேங்குது. ஆனா அது நல்லா விளங்குது. ஆல்ரெடி ஏற்கனவே நல்லா என்ன செஞ்சுட்டு இருக்கோம், நம்ம செஞ்சுக்கிட்டு தான். கர்த்தர் சொல்றாரு, அதை நிறுத்திட்டு இதை பண்ணு, இதை செய், இதை சொல்லு, சுகத்தை கூப்பிடு, ஆரோக்கியத்தை கூப்பிடு, வெற்றியை கூப்பிடு, நன்மையை கூப்பிடு, ஐஸ்வர்யத்தை கூப்பிடு, செழிப்பை கூப்பிடு. வீட்டுல எங்க பார்த்தா மனாந்தரமா இருக்க, ஒண்ணுல காட்சி போய் கிடக்குதா, நான் செழிப்பா இருப்பேன். ஆமென். தெரியுங்களா? செழிப்பான தேசத்தின் கனியை நன்மையை சாப்பிடுவதற்காக கர்த்தர் அழைத்திருக்கிறார். நான் என் பிள்ளைகள் செழிப்பதா இருப்போம். ஆமென். தெரியுங்களா? என் தரித்திரத்தெல்லாம் கல்வாரி சிலுவையில சுமந்து தீர்த்திருக்கிறாரு. இன்னைக்கு நான் தரித்திரத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கிறிஸ்துவுக்குள் ஐஸ்வர்யவான், ஐஸ்வர்யத்தை அழைக்கிறேன் சொல்லி பாருங்க, கண்டிப்பா என்ன செய்யும். ஆமென். வாசிப்போம். யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். உங்கள் மண்வெட்டிகளை பட்டயங்களாகவும் உங்கள் அரிவாள்களை ஈட்டிகளாகவும் அடியுங்கள். பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்லுவானாக. பலவீனன் எவனும் எப்படி சொல்வானாக? நான் பலவீனன், நான் பலவீனன், நான் நோஞ்சான், நான் புழுதுடிக்கு பயில்வான், அப்படி சொல்லுவானாக. அப்படி போட்டிருக்கா? என்ன போட்டிருக்குது? பலவீனன் எவனும் தன்னை பலவான் என்று சொல்லுவானாக. பலவீனன் எவனும் அடுத்தவனை பார்த்து நீ பலவான், நான் பலவீனன் என்று சொல்ல கடவன். அப்படி போட்டுட்டா நம்ம அப்படிதான் சொல்லிட்டு இருக்கோம். அனைய வேலை இல்லை, அவங்க பெரிய ஆளு,
அவங்க பெரிய பலசாலி, அவங்ககிட்ட நம்ம மோத முடியாது, அவங்களெல்லாம் நம்ம ஜெயிக்க முடியாது. அறிவு இல்லை. உலகத்துல இருக்கிறவனிலும் எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர் என்கிற வெளிப்பாடு அறிவு என்ன செய்யல இல்ல. இஸ்ரவேல் மக்கள் பாருங்க சொல்றான், அவங்க ராட்சதர்கள், அவங்க ஏனாக்கின் குமாரரை கண்டோம், அவருடைய பார்வைக்கு நாங்கள் வெட்டி கிளிகளை போல இருந்தோம். என்ன புத்தகத்தை வாசிக்கிறோம் பாருங்க, அவங்க பார்வைக்கு நம்ம வெட்டி கிளிகளை போல மாத்திரம் இல்ல, எங்க பார்வைக்கே நாங்க எப்படித்தான் இருந்தோம், தண்டியா இருந்தோம். அவங்க பார்த்தா பெரிய ஆளா இருக்கிறோம், நாங்க எப்படி இருக்கிறோம், சொல்ல மாதிரி இருக்கும். எங்களை அப்படியே மூட்டை பூச்சி நசுக்கிற மாதிரி நசுக்கிவாங்க அப்படின்னு பேசிட்டு. செங்கடலை பிளந்த தேவன் கூட இருக்கிறார், கண்மலையை பிளந்து தண்ணீரை கொண்டு வந்த அந்த தேவன் கூட இருக்கிறார். ஆமென். மாமோனியாவின் சேனைகளில் சிவந்த சமுத்திரத்தில் கவிழ்த்து போட்ட தேவன் கூட இருக்கிறார். இந்த அறிவுல இல்லாம போச்சு பாருங்க, அவனுக்கு இல்லாம போச்சு. ஆனா அவன் பெரிய பேசிட்டு யாரு, இந்த கானான் தேசத்துக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய 7 வகையான மக்கள், அவங்க பெரிய பேசிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. பலவீனன் எவனும் தன்னை நான் பலவீனன் நான் பலவீனன் நான் பலவீனன் என்று சொல்ல கடவுள் என்று சொல்லல. பலவீனம் இருந்தா கூட நீ என்ன சொல்லணும், அதான் சொல்றேன். இப்ப நான் உங்களுக்கு ஒருவேளை உங்க சரீரத்துல பலவீனம் இருந்தாலும் கூட நீங்க எதைத்தான் சொல்லணும், ஒருவேளை உங்க சரீரத்துல வியாதி இருந்தாலும் கூட நீங்க எதைத்தான் சொல்லணும், ஒருவேளை உங்க வீட்டுக்குள்ள சில குறைவுகள் இருந்தாலும் கூட நீங்க எதைத்தான் சொல்லணும், ஒருவேளை சில கடன் பிரச்சனைகள் இருந்தாலும் கூட நீங்க என்னதான் சொல்லணும். எத்தனை விளங்குச்சு? அதான் சத்தியம், அதான் சத்தியம். இல்ல பாஸ்டர், நான் உண்மையை பேசி பழகிட்டோம் பாஸ்டர், உண்மையை பேசி உண்மையை பேசுறதுக்காக கர்த்தர் உங்களை அழைக்கல, சத்தியத்தை பேசுவதற்காக கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். திட்டமாய் புரிந்து கொள்ளுங்கள். நான் ரொம்ப உண்மையான மனுஷன் பாஸ்டர், உண்மையை பேசிதான் பழகும், நீங்களே வச்சுக்கோங்க, அதை எனக்கா வேணாம். வியாதி இருக்கிறத எப்படி பொய் சொல்ல சொல்றீங்க? பொய் சொல்ல சொல்லலைங்க, வீட்டுல கஷ்டமா இருக்குது, அது எப்படி பொய் சொல்ல சொல்றீங்க? அது சொல்லவே இல்லை, சத்தியத்தை சொல்ல சொல்றோம். சத்தியம் என்ன, நான் கிறிஸ்துவுக்குள் பலவான். சத்தியம் என்ன, நான் கிறிஸ்துவுக்குள் ஆரோக்கியவான். சத்தியம் என்ன, நான் கிறிஸ்துவுக்குள் ஐஸ்வர்யவான். ஆமென். சத்தியம் என்ன, நான் கிறிஸ்துவுக்குள் வெற்றி பெற்றவன். ஆமென். அப்படி பேசணும், சத்தியத்தை பேசணும். உண்மையை பேசுறது பெரிய விஷயம் கிடையவே கிடையாது. சொல்லப்பட்டிருக்கிறது, பலவீனன் எவனும் தன்னை பலவான் என்று அழைப்பானாக. அழைப்பானாக. அப்போ சரீரத்தில் ஒருவேளை பலவீனம் இருக்குதா, குறுக்கு வலி இருக்குதா, முழங்கால் வலி இருக்குதா, தலைவலி இருக்குதா, கண் வலி இருக்குதா, என்ன பண்ண போறீங்க? வாட்ஸ்அப்ல 10 அனுப்ப போறீங்களா? உங்க கண்ணை போட்டோ எடுத்து, உங்க முழங்கால போட்டோ எடுத்து, இந்த கேமரா கையில கொடுத்து விட்டாங்க ஈஸியா, எதை வேணா போட்டோ எடுத்து அனுப்புறது. எல்லாம் இருக்கிறீங்களா? போட்டோ எடுத்து அனுப்புறத நிறுத்திடணும். முதல்ல தேவையில்ல பண்ணிட்டு இருக்கு. வசனத்தை என்ன செய்யணும், இப்ப சத்தியத்தை என்ன செய்ய ஆரம்பிக்கணும், பேச ஆரம்பிக்க வேண்டும். பலவீனமான மனிதன் தன்னை வலுவான மனிதன் என்று சொல்லுவானாக. ஈஸி டு ரீட் வெர்ஷன் என்ற ஆங்கில ஒரு மொழிபெயர்ப்பு இப்படி வந்திருக்கிறது. ஆஹா, பலவீனமான மனிதன் தன்னை வலுவானவன். அதே அப்பா எப்படிப்பட்டவன்? சரீரத்துல வலுவே இல்லை. பழைய லாங்குவேஜ், பழைய தமிழ், வலுவே இல்லை சரீரத்துல. ஆனா சொல்றாங்க வலுவானவன் என்று சொல்லுவானாக. வலு உள்ளவன் எவனும் தன்னை வலுவானவன் என்று சொல்ல கடவன் என்று பொது மொழிபெயர்ப்பிலே வந்திருக்கிறது. எனவே சரீரத்தில் பலவீனம் இருக்கிறது, ஆனால் அதை சொல்லாமல் சத்தியத்தை என்ன செய்ய வேண்டும், சொல்ல வேண்டும். சுகத்தை சொல்ல சொல்லுகிறார், சுகத்தை அழைக்க சொல்லுகிறார். வீட்டுக்குள்ளே பாருங்க, அங்க ஒண்ணுமே இல்லை, ஐஸ்வர்யமே இல்லை. ஆனா கர்த்தர் என்ன சொல்ல சொல்றாரு, ஐஸ்வர்யத்தை அழைக்க சொல்றாரு. வாழ்க்கையில வெற்றியே இல்லை, எடுத்தாலும் தோல்வி. இப்ப கர்த்தர் என்ன சொல்ல சொல்றாரு, வெற்றிய அழைக்க சொல்லுகிறார். எனவே நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால், இல்லாதவைகளை
இருக்கிறவைகளை போல அழைப்பதற்காக என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? அழைக்கப்பட்டு இருக்கிறோம். மறுபடியும் இந்த வசனத்தை நாம் வாசிப்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 17வது வசனம். அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிற பிரகாரம் அவன் தாம் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நாம் எல்லாருக்கும் தகப்பனானான். இந்த வசனத்திலே ஆபிரகாமை குறித்து பார்க்கிறோம். ஆபிரகாமை குறித்து என்ன சொல்லுகிறார்? அவன் தான் விசுவாசித்தவருமாய். அப்ப ஆபிரகாம் யாரை விசுவாசித்தான்? நல்லா கவனிங்க. ஆபிரகாம் யாரை விசுவாசித்தான்? தேவனை விசுவாசித்தான் என்பது அப்படி சொல்றது அந்த அளவுக்கு அப்படி ஒன்று சரி கிடையாது. யாரை விசுவாசித்தான் என்று சொன்னால், இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவனை இவன் என்ன செய்தான்? விசுவாசித்தான். இன்றைக்கு நாம் யாரை விசுவாசிக்கிறோம்? இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன் என்ன செய்கிறோம்? விசுவாசிக்கிறோம். அவர் ஆதிகாமத்திலே அழைத்ததை நாம் பார்க்கிறோம். அந்த தேவனைத்தான் ஆபிரகாம் விசுவாசித்தான். ஆபிரகாம் விசுவாசித்த அதே தேவனைத்தான் இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம்? விசுவாசிக்கிறோம். எந்த தேவனை விசுவாசிக்கிறோம்? இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவனை என்ன செய்யறோம்? விசுவாசிக்கிறோம். எல்லாரும் இருக்கிறீங்களா? அது மாத்திரம் இல்ல, ஒரு காலகட்டத்திலே கர்த்தர் என்ன பண்ணார்னா, நல்லா கவனிச்சுவாங்க. ஒரு காலகட்டத்திலே கர்த்தர் ஆபிரகாமிட்ட என்ன செய்தார் என்று சொன்னால், ஆபிரகாமை தம்மை போலவே அழைக்கும்படியாக அவனுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுத்தாரு. ஒரு ட்ரைனிங்க உங்களுக்கு கூட ஒரு ட்ரைனிங் வைக்கணும்னு நினைக்கிறேன். எதுக்கு? காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் வர வச்சு இதெல்லாம் பேசுங்க, வாயை திறந்து. வீட்டிலேயே உட்காந்து தேவையில்லாதான் பேசாதீங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுக்கணும் போல இருக்குது. கர்த்தர் பாருங்க, ஆபிரகாமுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுக்குறாரு. என்ன ட்ரைனிங் கொடுக்குறாரு? தம்மை போலவே அழைக்கும்படியாக அவனுக்கு ஒரு ட்ரைனிங்க, ஒரு பயிற்சியை அவர் கொடுத்தார். ஆபிரகாமுக்கு பிள்ளை இல்லை. நல்லா கவனிச்சுவாங்க. வயசு 99 ஆயிடுச்சு. சாராளுக்கு 90 வயசு ஆயிடுச்சு. பிள்ளை இல்லை. சரீரம் பாருங்க கிட்டத்தட்ட மரித்த நிலைக்கு வந்துருச்சு. சரீரத்துல பலனும் இல்லை. சாராளுடைய கர்ப்பமும் செத்து போச்சு. சாராளுடைய கர்ப்பமும். எனவே ஆபிரகாம் எனக்கு பிள்ளை பிறக்காது என்ற அந்த முடிவுக்கு வந்துட்டான். ஏன்னா வயசு 99, மனைவிக்கு வயசு 90. அப்ப இவங்க 2 பேருமே ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. இனிமேல் நமக்கு பிள்ளை பிறக்கவே பிறக்காது. பேசாட்டுல இந்த இளையசரை நாம வாரிசா தத்தெடுத்துருவோம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு என்ன செஞ்சுட்டாங்க? வந்துட்டாங்க. ஆகவே கர்த்தர் என்ன பண்ணினார் என்றால், ஆபிரகாமை வெளியே அழைத்து கொண்டு வந்து வானத்து நட்சத்திரங்களை பார்க்க வைக்கிறாரு. வானத்து நட்சத்திரங்களை பார்க்க வைக்கிறாரு. வெளியே அழைச்சிட்டு வந்து என்ன பண்றாரு? பூமியின் தூளை என்ன வைக்கிறாரு? பூமியின் தூளை என்ன வைக்கிறாரு? வானத்து நட்சத்திரங்களை பார்க்க வைக்கிறாரு. பூமியின் தூளை என்ன வைக்கிறாரு? 2ஐயும் பார்க்க வச்சுட்டு என்ன பண்றாரு? எண்ணி பார்க்கறான். என்ன முடியலன்னு சொல்றான். என்ன முடியலன்னு சொல்றான். ஆண்டவரே என்ன முடியலன்றான். கர்த்தர் சொல்றாரு, உன் சந்ததி இவ்வண்ணமா இருக்கும். இவன் சொல்றான், சரீரம் செத்து போச்சு, பலன் இல்ல, என் மனைவியினுடைய கற்பம் சுருங்கி போச்சு, செத்து போச்சு, பலன் இல்ல. கர்த்தர் சொல்றாரு, மனுஷனால முடியாதது என்னால முடியும். மனுஷனால முடியாது, கர்த்தரால முடியும். நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்லுகிறார், என்னால் எல்லாம் முடியும், நான் எல்லாம் வல்ல இறைவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வெளியே அழைச்சிட்டு வந்து
இவனையும் தன்னை போலவே அழைக்கும்படியாக, சொல்லும்படியாக, கூப்பிடும்படியாக ஒரு பயிற்சியை ஆபிரகாமுக்கு கத்தர் கொடுக்கிறார். வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு இருக்கிறான், மனைவியே பார்த்துக்கிட்டு இருக்கிறான், அவ இவனை பார்த்துக்கிட்டே இருக்கிறான். ஒன்றும் நடக்காது. ஆனால் வெளியில வா, முதல் வெளியில வா, வானத்தை பாரு, இதை பாரு, பாலியாகிச்சுங்கிற பிரசங்கியா அவர் சொல்றாரு பாருங்க. ஆபிரகாம் டெய்லி இப்படி பார்க்கும்போது, டெய்லி பார்க்கறான், ஒரு நாள் பார்க்கல, 2 நாள் பார்க்கல, டெய்லி வர்றான் பார்க்கறான், டெய்லி வர்றான் பார்க்கறான். அவர் சொல்றாரு வேடிக்கையா, அந்த நட்சத்திரத்தை பார்த்து 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 கடைசியில் என்ன ஆகி போச்சுன்னா, வானத்தில் இருக்கிற நட்சத்திரம்லாம் அங்க இருந்து டாடி அப்படின்னு கூட ஆரம்பிச்சிருச்சான். ஒவ்வொரு நட்சத்திரமும் ஆபிரகாமை பார்த்து அந்த அளவுக்கு மைண்ட் அங்க செட் ஆயிடுச்சு. கர்த்தர் எனக்கு சந்ததியை கொடுப்பாரு, எனக்கு சந்ததி உண்டாகும், எனக்கு பிள்ளை பிறக்கும். எல்லாரும் இருக்கிறீங்களா? வீட்டுக்குள்ள உட்காந்து சரீரத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிற வரைக்கும் ஒண்ணு நடக்கல. வெளியில கூப்பிட்டு வந்து ஒரு ட்ரைனிங் கொடுக்குறாரு. என்ன ட்ரைனிங்? ஃபெய்த் ட்ரைனிங், விசுவாச பயிற்சி. என்னைய போலவே நீ என்ன செய்ய, அழைக்க கற்றுக்க அப்படின்னா டெய்லி சொல்ல ஆரம்பிக்கிறேன். என் சந்ததி இவனமாய் இருக்கும், என் சந்ததி இவனமாய் இருக்கும், என் சந்ததி இவனமாய் சொன்ன உடனேயே குழந்தை என்ன செஞ்சிருச்சு, அடுத்த வருஷத்துலயே பிறந்துருச்சு. எல்லாம் இருக்கிறீங்களா? வாசிங்க ஆதியாகமம் 15 4 முதல் 6 வரைக்கும். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கர்ப்பப்பிறப்பாய் இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளியாவான் என்று சொல்லி அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வனமாய் இருக்கும் என்றார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக அதை அவனுக்கு உறுதிப்படுத்தினார். அதை அவனுக்கு உறுதிப்படுத்தினார். வெளியே அழைச்சிட்டு வர்றாரு, ஆனந்த நட்சத்திரங்களை பாரு சொல்றாரு, உன் சந்ததி இவனமா இருக்குன்னு சொல்றாரு. அவன் மைண்ட்ல இருக்கிற படத்தை மாத்துறாரு. எதை மாத்துறாரு? மைண்ட்ல ஏதாவது ஒண்ணு நடக்கணும்னா ஏற்கனவே மைண்ட்ல இருக்கிற படம் என்ன செய்யணும், மாறணும். புதிய படங்கள் என்ன செய்யணும், மைண்ட்ல மாறணும். எனக்கு குழந்தையே பிறக்காது என்கிற மைண்ட் வெளியில போய் எனக்கு குழந்தை பிறக்கும் என்ற மைண்ட் என்ன செய்யணும், எனக்கு சுகமே ஆகாது என்கிற மைண்ட் போய் நான் சுகம் ஆயிட்டேன் என்கிற மைண்ட் உள்ள என்ன செய்யணும், நான் சுகம் ஆயிட்டேன். கல்வாரி சிலுவையிலே கர்த்தர் என்னுடைய நோய்கள் எல்லாம் சுமந்து தீர்த்து விட்டார். அவர் என்றைக்கு கல்வாரி சிலுவையிலே வியாதிகள் எல்லாம் சுமந்து தீர்த்தாரோ அன்றைக்கு நான் சுகமாகிவிட்டேன். இயேசுவின் தழும்புகளால் நான் குணமானேன். ஆமென். அந்த படம் உள்ள வந்துடணும். அந்த படத்தை உள்ள கொண்டு வர்றதுக்காக தான் ஆபிரகாம் வெளியில் அழைச்சிட்டு கொண்டு வந்து இதை பாருன்னு பார்க்க வைக்கிறார். பார்க்க வச்சு அவனை அழைக்க வைக்கிறாரு. அழைச்ச உடனே என்ன செஞ்சிருச்சு, குழந்தை வாசிப்போம். ரோமருக்கு எழுதினோம் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் முதல் 21ஆவது வசனம் வரைக்கும். அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாது இருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் தன் சரீரம் செத்து போனதையும் எண்ணாது இருந்தான். அது எப்படி எண்ணாது இருக்க முடியும்? பார்த்தாலே வயசு தெரியுது, பார்த்தாலையா அப்படி எப்படி எண்ணாது இருக்க முடியும்? அதைத்தான் கர்த்தர் ட்ரெயின் பண்ணி கொடுக்குறாரு. இதை பார்க்காத அதை பாருங்கிறாரு, இதை கூப்பிடாத அதை கூப்பிடுறாரு, இதை அழைக்காத அதை அழைன்னு சொல்றாரு.
அதை அழைக்க 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 அதை கூப்பிட கூப்பிட அதை பார்க்க 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 இதை என்னாது இருந்தான். ஆமென். அப்ப சரீரத்தில் இருக்கிற வியாதியை பார்க்காதீங்க, சரீரத்தில் இருக்கிற வியாதியை பார்க்காதீங்க, வீட்டில் இருக்கிற குறைவை பார்க்காதீங்க. கல்வாரியை பாருங்கள், அவருடைய கல்வை பாருங்கள், அவருடைய முள்முடியை பாருங்கள், அவர் பட்ட பாடுகளை பாருங்கள். ஆமென். அவருடைய கல்வுகளால் நான் குணமானேன், நிச்சயமா எனக்கு பிள்ளை பிறக்கும், எனக்கு திருமணம் முடியும், கர்த்தர் முடிச்சு வைப்பாரு. அதை என்ன செய்யுங்க, பாருங்கள், விசுவாசிங்கள், அதை அலையுங்கள். ஆமென். தனியா இருப்பது தேவனுடைய சித்தம் இல்ல, நான் என் ஜோடியோட இருப்பதுதான் தேவனுடைய சித்தம். சத்திய வேதத்துல நாம் பார்க்கிறோம், காற்றாடு காற்றாடை கூப்பிடும், அழைக்கும். அது கூப்பிடுமா, வான் கூப்பிடுமா, அந்த மாதிரி என்ன செய்யணும், எனக்குரிய ஜோடி வரும், கர்த்தர் கொண்டு வருவாரு, ஏற்ற வேளையில இணைச்சு வைப்பாரு. ஆமென். நான் தனியா இருப்பது தேவனுடைய சித்தம் அல்ல. அப்படி என்ன செய்ய ஆரம்பிக்கணும், கூப்பிட அழைக்க. கர்த்தர் கற்றுக் கொடுத்த மாத்திரத்துல இவன் சொல்ல ஆரம்பிக்கிறான், என் சந்ததி வண்ணமாயிருக்கும், என் சந்ததி வண்ணமாயிருக்கும், என் சந்ததி வண்ணமாயிருக்கும். கர்த்தர் பாருங்க, இவன் அழைத்த அந்த வார்த்தைய உறுதிப்படுத்துறாரு, அந்த விசுவாசத்தை கர்த்தரு கனம் பண்றாரு. கர்த்தர் அழைத்ததை போலவே இவனும் அழைத்தான், பெற்றுக்கொண்டான். நான் சொல்கிறேன், நீங்கள் கர்த்தர் அழைச்சது மாதிரி அழைச்சீங்கன்னா நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள், நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள், சரீர சுகத்தை பெற்றுக்கொள்வீர்கள், ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்வீர்கள், பிள்ளையை பெற்றுக்கொள்வீர்கள், நன்மையை பெற்றுக்கொள்வீர்கள், வெற்றியை பெற்றுக்கொள்வீர்கள், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். சத்தியவேதம் சொல்லுகிறது, ஆபிரகாம் நாம் எல்லாருக்கும் தகப்பனானான். எனவே ஆபிரகாமை போலவே பாருங்க, இல்லாதவைகளை நாம் அழைக்க கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் அழைச்சது மாதிரியே நாம என்ன செய்யணும், அழைக்கணும். ஆபிரகாம் அழைச்சது மாதிரியே. ரெண்டு உதாரணம் போதும் நினைக்கிறேன். கர்த்தர் எப்படி அழைச்சாரு, வெளிச்சத்தை காமிச்சாச்சு. ஒழுங்கு எப்படி அழைச்சாரு, நிறைவு எப்படி அழைச்சாரு, காமிச்சாச்சு. ஆபிரகாம் எப்படி அழைச்சா, காமிச்சாச்சு. ஆமே. நீங்க அழைங்க, நீங்க கூப்பிடுங்க, சுகத்தை கூப்பிடுங்க, ஆசீர்வாதத்தை கூப்பிடுங்க, வெற்றியை கூப்பிடுங்க, அது உங்களுக்கு நிச்சயமா. பிள்ளை இல்லையா, பிள்ளையை அழைக்க வேண்டும். சரீர சுகம் இல்லையா, சரீர சுகத்தை அழைக்க வேண்டும். வாழ்க்கையில நன்மை இல்லையா, நன்மையை அழைக்க வேண்டும். வீட்டில் ஐஸ்வர்யம் இல்லையா, ஐஸ்வர்யத்தை அழைக்க வேண்டும். வாழ்க்கையில வெற்றி இல்லையா, வெற்றி அழைக்க. நீங்கள் அழைக்கும் போது கர்த்தர் அதை உங்களுக்கு உறுதிப்படுத்தி தருவார். எனவே நீங்கள் அழைக்கிறவைகள் இந்த உலகத்துல இல்லவே இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. அதை கவனிக்கிறீங்க. இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன். நீங்க அழைக்கிறது இந்த உலகத்துல இல்லவே இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. அது இருக்குது. எங்க இருக்குது, இந்த ஸ்பிரிச்சுவல் ரெல்ம், இந்த ஆவி மண்டலத்திலே, ஆவி உலகத்திலே அது வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்க அழைக்கும் போது விசுவாசத்துல அது சரீர மண்டலத்துக்கு வந்துடும். சரீர மண்டலத்துக்கு உங்க கண்ணு முன்னால வந்து அது நிற்கும். அதை நீங்க பார்ப்பீங்க, நீங்க அதை அனுபவிப்பீங்க. ஆமே. சரி, விஷயத்துக்கு வருது. நீங்க அழைக்கும் போது ஒருவேளை அது உடனடியாக அது நடக்காமல் இருக்கலாம். அதான் கேள்வி. இப்ப கர்த்தர் அழைச்சது மாதிரி நான் அழைச்சேன் பாஸ்டர், ஆபிரகாம் அழைச்சது மாதிரி நான் அழைச்சேன் பாஸ்டர், ஆனா வரலையே, ஆனா ஒன்னும் நடக்கலையே, அப்படியே தானே இருக்குது. சரீரத்தில் மாற்றம் வரலையே, சுகம் உண்டாகலையே, என் பிள்ளை வாழ்க்கை அற்புதம் நடக்கலையே. நீங்க அழைச்ச உடனேயே ஒருவேளை அது உடனடியாக நடக்காமல் இருக்கலாம், ஆனால் நிச்சயமாக அது நடக்கும். உங்க விசுவாசத்தை கர்த்தர் நிச்சயமாய் கனம் பண்ணுவார். ஆமென். அது மட்டும் இல்ல, ஏன் சில வேளைகளிலே உடனடியாக அது நடக்கலைன்னா பதில் சொல்ற கவனிங்க. ஏன் கர்த்தர் அழைச்சாரு, நடந்துச்சு, நான் அழைச்சேன் உடனே நடக்கல. நல்லா கவனிங்க. ஆபிரகாமை குறித்து கூட பார்க்கணும் போது ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். ஆபிரகாம கர்த்தர் ஆபிரகாம் 12ஆம் அதிகாரத்தில் அழைச்சதை பார்க்கிறோம். ஆபிரகாம வான் கூப்பிடும் போது அவனுக்கு வயசு 75. குழந்தை எப்ப பிறந்துச்சு, 100 வயசு. ஆபிரகாமுக்கு 100 வயசு. அழைக்கும் போது வயசு எவ்வளவு, 25 வருஷம் கேப். நான் 25 வருஷம் கேப் இருக்கணுமா பாஸ்டர், காத்திருக்கணுமா? இல்லை இல்லை கிடையாது. என்ன சொல்ல வருகிறது நீங்க கவனி. விசுவாசத்தை அவன் கற்றுக்கொள்றதுக்கு அவ்வளவு டைம் ஆயிடுச்சு.
அவனுக்கு ஒரு சர்ச்சு இல்ல, பாஸ்டர் இல்ல, பைபிள் இல்ல, பக்கத்துல சுத்தில எந்த விசுவாசிகளும் இல்ல. எதுவுமே இல்லை. உங்களுக்கு என்ன இருக்கு? எல்லாமே அப்படி 25 வருஷம் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்ல. அப்படி செகண்ட் என்ன செஞ்ச நல்லா தெரியும். பெற்றுக்கலாம். ஏன்னா எல்லாவற்றையும் கொடுக்குற ஆவியானவரே உங்களுக்குள்ளதான் இருக்கு. ஆமென், ஆமென், ஆமென். பாஸ்டரே வண்டி எடுத்துட்டு வரதுக்கு 10 நிமிஷம் ஆகும். பாஸ்டரே கூப்பிட்டாலும் கூட வண்டி எடுத்துட்டு வர்றதுக்கு 10 நிமிஷம் 20 நிமிஷம் ஆயிடுது, அரை மணி நேரம் ஆயிடுது. ஆனா அவர் உங்களுக்குள்ளேயே இருக்கிறாரு. ஆமென். ஆமென். அப்ப ஏன் சில வேளைகளிலே உடனடியாக சில காரியங்கள் நடக்கவில்லை என்றால், நாம் விசுவாசத்துல இப்பதான் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? வளர்ந்து கொண்டு இருக்கிறோம். சில வேளைகளிலே நாம் சந்தேகப்படுகிறோம், சில வேளைகளிலே நாம் அவிசுவாசமாய் பேசுகிறோம், சில வேளைகளிலே நம்முடைய குறுகிய எண்ணத்தினாலே கர்த்தரை என்ன செய்கிறோம்? மட்டுப்படுத்துகிறோம். இதெல்லாம் நடக்காதுங்க. சும்மா வருது, பிரசங்கத்துக்கு நல்லா இருக்குமே தவிர, பிரசங்கம் பண்றாரு நல்லா இருக்கு, ஓகே, நான் வாழ்க்கைக்கு இதெல்லாம் அப்படின்னு சந்தேகப்படுறோம் அப்படின்னு. அதனால இது வரைக்கும் நடக்கல. அதனால இது வரைக்கும் அவிசுவாசமா பேசிடுறோம். இது நடக்குமா நடக்காதா அப்படி பேசி சந்தேகப்படுறோம். இதெல்லாம் நடக்காதுங்க, வயசாயிடுச்சுங்க, ரத்தம் கலந்து குறைஞ்சிருச்சுங்க, டாக்டருக்கு சொல்லிட்டாருங்க, அவிசுவாசமா பேசுறோம். அப்ப இதனாலதான் இது நடக்கல. சில காரியங்கள் வாழ்க்கையில நடக்கல. எனவே தொடர்ந்து விசுவாசிகள், தொடர்ந்து விசுவாசத்திலே பாருங்க நீங்கள் பேசுங்கள். விசுவாசத்திலே நாம் பாருங்க வளர்ந்து கொண்டே வரும் பொழுது, விசுவாசத்திலே வளர்ந்து வந்து நாம் பேசும் பொழுது அது நிச்சயமாய் நடக்கும். ஆமென். தொடர்ந்து விசுவாசத்திலே வளர்ந்து வந்து பேசும்போது அது நிச்சயமாய் நடக்கும். தொடர்ந்து விசுவாசத்திலே வளர்ந்து கொண்டே வருது. என்ன பாசம் செய்யணும்? நல்லா டெய்லி வேதத்தை செய்யுங்க, வாசிங்க. பிரசங்க செய்தியை டெய்லி போட்டு கேளுங்க. இன்னைக்கு ஒரு நாள் கேட்குறது 10 நாள் கேட்காம டெய்லி வேதம் வாசிங்க, டெய்லியும் சத்திய வேதத்தை வாசிங்க, டெய்லி பிரசங்க செய்திகளை கேளுங்க. விசுவாசம் வளரும், சந்தேகம்லாம் ஓடிடும், அவிசுவாசம்லாம் ஓடிடும். இந்த குறுகிய எண்ணத்தினால கர்த்தரை மட்டுப்படுத்த மாட்டோம். நாம கூப்பிடுறது அப்படியே கண்டிப்பாக செய்யும். கல்வாரி சிலுவையிலே கர்த்தர் நமக்காக சம்பாதித்து வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை விசுவாசத்தில் என்ன செய்ய வேண்டும்? அழைக்க. சரீர சுகத்தை கல்வாரி சிலுவையிலே கர்த்தர் சம்பாதித்து வைத்திருக்கிறார். சரீர பலனை கர்த்தர் கல்வாரி சிலுவையிலே சம்பாதித்து வைத்திருக்கிறார். ஐஸ்வர்யத்தை கல்வாரி சிலுவையிலே சம்பாதித்து வைத்திருக்கிறார். சமாதானத்தை கர்த்தர் கல்வாரி சிலுவையிலே சம்பாதித்து வைத்திருக்கிறார். நீடி ஆயுளை கர்த்தர் கல்வாரி சிலுவையிலே சம்பாதித்து வைத்திருக்கிறார். உயர்வை கர்த்தர் கல்வாரி சிலுவையிலே சம்பாதித்து வைத்திருக்கிறார். வெற்றியை கர்த்தர் கல்வாரி சிலுவையிலே சம்பாதித்து வைத்திருக்கிறார். எல்லா ஆசீர்வாதங்களை கர்த்தர் கல்வாரி சிலுவையிலே சம்பாதித்து வைத்திருக்கிறார். இப்ப நம்முடைய அழைப்பு என்ன? விசுவாசத்தினாலே இவைகளை அழைக்க. விசுவாசத்திலே அழையுங்கள், நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஆமென். எல்லா கண்கள்